Hello everybody. Hi. Welcome to Vedantu. And now Shravanee ma'am. Okay. Yes. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் கதை பேசுறதுக்கு ஒரு இடமா வந்து இருக்கா யா சோ யாரெல்லாம் வந்து இன்னும் நம்ம சேனல்ல வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ வீடியோக்கு கண்டிப்பா வந்து லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. டுடே வந்து நம்ம டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ நீட் 25ல பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 6 கிட்ட ஒரு 5 क्वेश्चंस கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க பார்க்கலாம் நீட் 2024 ரீ எக்ஸாமினேஷன்ல பாருங்களேன் 6 क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க. சரியா, 24ல பாத்தீங்க அப்படின்னா 3, 23ல 2, 23ல 2 இந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டி அண்ட் எஃப் பிளாக்ல இருந்து நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து அதிகமா தான் கேட்டுட்டே போறாங்க. சரியா, அப்போ இந்த சாப்டர் நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஓகே, சோ நம்ம வந்து நிறைய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து சால்வ் பண்ணுவோம். அதே நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be seeing the concepts also. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் PYQஸ்லயே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கான்செப்ட்ஸும் பார்க்க போறோம். பட் ஓகே, எப்படி எல்லாம் கேக்குறாங்க, நம்ம எப்படி எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? வெரி குட். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நீட் கிராஷ் கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா யூடியூப்ல வந்து நீங்க ஃப்ரீயா நம்ம வேதாந்தோ ஆப்ல ஃப்ரீயாவே நீங்க வந்து லிசன் பண்ணலாம். ஓகே, அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும், நம்மளுடைய இந்த வீடியோ இருக்கு இல்லையா? ஓ யா, சோ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, எல்லாருமே இந்த லைவ் பாக்குறீங்க இல்லையா, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு போகணும். சரியா, இந்த லைவ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் RE-NEET அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பா. சோ கெட் RE-NEET அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அந்த லிங்க் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, சோ அந்த லிங்க் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு இதுல போயிட்டு ஃப்ரீ தான், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. பை நவ் கொடுங்க. சரியா, சோ பை நவ் கொடுத்துட்டு உங்க மொபைல் நம்பர் போடுங்க, ஓடிபி போடுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நம்ம வேதாந்தா ஆப்ல கம்ப்ளீட்லி ஃப்ரீயா நீங்க வந்து லிசன் பண்ணிக்கலாம். ஓகே, அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு 24/7 டவுட் சால்விங்கும் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயா வந்து இருக்கு. சோ 24 மணி நேரமும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஆஸ்க் வேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போயிட்டு நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க மேம், நான் வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் ஃபார் நீட் வெற்றி பேட்ச்மேன் 2027ல நான் போயிட்டு வந்து நீட் நான் வந்து எழுத போறேன் மேம் அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கோர்ஸ் வந்து இருக்கு. சரியாடா, சோ இதுலயும் நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், யாராவது 2027 நீட் அப்பியர் ஆக போறீங்க அப்படின்னா பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து உங்களுக்கு இருக்கு. சரியாடா, ஓகே சரிடா. சோ லெட்ஸ் பிகின். ஓகே யா, சோ இப்ப ஜஸ்ட் ஒரு ஃபியூ क्वेश्चंस ஃபியூ MCQs நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இப்படி எல்லாம் தான் நமக்கு வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, வாங்கப்பா. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, வாட் இஸ் a Bayer's reagent is Bayer's reagent வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. ஓகே, சோ Bayer's reagent தான் வந்து cold dilute aqueous potassium permanganate தான் Bayer's reagent. and நம்ம இதை எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா Bayer's reagent வந்து நம்ம ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து ஒரு ஆக்சிடைசிங், ஓகே ஸ்பெல்லிங் தான் மாத்தி போட்டேன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம் Bayer's reagent. அப்ப அசிடிக் வராது, கோல்டு தான் வரும். டைல்யூட் அக்வஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், கோல்டு டைல்யூட் அக்வஸ் KMnO4 அதுதான் நம்மளோட Bayer's reagent. ஓகே, இது வந்து நமக்கு டைரக்ட் क्वेश्चन தான், எழுதிடலாம். இதுவும் பாருங்களேன், ரீ எக்ஸாம்ல கேட்ட ஒரு क्वेश्चन. which of the following pairs of ions have same spin only magnetic moment? Same spin only magnetic moment. Spin only magnetic moment. அதோடைய ஃபார்முலா என்ன? I already joined some issue after login is do not open. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஹுமைரா தஸ்லீம், உங்களுடைய என்ன போன் நம்பர் வச்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எந்த லிங்க் வச்சு நீங்க ஜாயின் பண்ணீங்க, எந்த வீடியோ லிங்க் வச்சு நீங்க ஜாயின் பண்ணீங்க, you let me know. சரியா, we will help you out. ஓகேவா, நீங்க கரெக்டான போன் நம்பர் வச்சுதான் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சுதான் ஜாயின் பண்ணீங்களா, ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் வரும்டா. ஓகே யா, சோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் உடைய
formula என்ன root of n into n plus 2 correctா root of mu which is equal to root of n into n plus 2 okay so இந்த இடத்துல n அப்படிங்கறதா வந்து என்னது அப்படினா number of unpaired electrons okay n அப்படிங்கறதா வந்து என்னது number of unpaired electrons okay இப்போ ஒரு குட்டி ட்ரிக் இருக்கு என்ன தெரியுமா இந்த number of unpaired electrons வந்து 1 அப்படினா magnetic momentum நமக்கு வந்து 1 பாயிண்ட்ல தான் வரும் number of unpaired electrons வந்து நமக்கு 2 அப்படினா magnetic momentum நமக்கு 2 பாயிண்ட்ல தான் வரும் சரியா hi everybody good morning good afternoon okay சரிப்பா சோ கவனிச்சீங்க அப்படினா நம்ம வந்து இங்க டக்கு எல்லாரும் கூடிய magnetic moment values வாங்கி எடுத்துக்க போறோம் சோ இங்க பாருங்களேன் zinc titanium chromium iron எல்லாரும் இது இவங்க எல்லாருக்குமே நமக்கு வந்து we need to know the electronic configuration சோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் மாதிரிலாம் வந்து சொல்லி கொடுத்திருக்கேன் என்னது sun tv chief minister z இல்லையா சோ நல்லா கவனிங்க sun tv cm chief minister iconic iconic alphabetோட லாஸ்ட் வந்து z sun tv chief minister iconic z அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படினா scandium titanium vanadium chromium manganese I for iron co for cobalt ni for nickel copper zinc okay இவங்க எல்லாரும் argon உடைய configuration அடிப்படையில தான் வருவாங்க okay சோ கவனிங்க 3d1 எல்லாருமே 4s2 configuration okay so 3d1 3d2 3d3 3d4 3d5 3d6 3d7 3d8 3d9 3d10 State Board CBSE portion ரெண்டுமே ஒன்னு தான்டா நீங்க State Board portions படிச்சு கூட NEET exam தாறுமாறா clear பண்ணலாம் சரியா இதோ பாருங்க இங்க பாருங்க 4s2 எல்லாத்துலயுமே நமக்கு 4s2 electronic configuration okay இப்போ இதுல ரெண்டு exceptions இருக்கு அந்த exceptions I will teach you now okay 4s2 exceptions என்னது அப்படினா இந்த d orbital இருக்கு இல்லையா இந்த d orbitalல pi அதாவது half filled நமக்கு வந்து stable இல்லனா completely filled வந்து நமக்கு stable okay half filled அப்படினா என்னது 1 2 3 4 5 d5 configuration வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்கும் அப்படி இல்ல அப்படினா d10 configuration completely filled இதோ பாருங்க completely filled ஆ இருக்கு அப்படினா அப்போ வந்து நமக்கு அது ஸ்டேபிளா வந்து இருக்கும் சரியா சோ இங்க பாருங்களேன் d4 d9 இவங்களுக்குலாம் d4 க்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிடுச்சுனா அது ஸ்டேபிள் ஆயிடும் d9 க்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிட்டா அது ஸ்டேபிள் ஆயிடும் சோ இந்த d4 வந்து இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணுமா சோ அது என்ன பண்ணுது s ஆர்பிட்டால் கிட்ட இருந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது d9 உம் s ஆர்பிட்டால் கிட்ட இருந்து ஒரே ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குது அப்படி வாங்கிருச்சு அப்படினா அவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் 3d5 4s2 ன்னு இருக்கும் இங்கேயும் 3d9 வந்து என்னவா மாறிடும் ஓ 4s2 கிடையாது 4s1 ஒன்னு கடன் கொடுத்துருச்சுல இங்க 3d10 and then 4s1 அது மாறிடும் புரிஞ்சதா எல்லாருக்குமே அவ்வளவுதான்டா சோ இதுதான் நம்மளுடைய electronic configuration of 3D series இப்போ இந்த electronic configurationல உங்களுக்கு கிளியரா இருந்துட்டீங்க அப்படினா magnetic moment color இந்த மாதிரி என்னென்ன questions கேட்டாலும் நீங்க வந்து ஈஸியா attempt பண்ணலாம் ஓகே புரிஞ்சுதா சரியா ஓகேடா சோ இப்போ இங்க வாங்க இப்போ எனக்கு சொல்லுங்கப்பா now let me know in the chat section இவங்களுடைய number of unpaired electrons கண்டுபிடிங்க zinc 2 plus titanium 2 plus so first option வந்து என்னது நமக்கு கொடுத்திருக்காங்க zinc 2 plus அப்படினு கொடுத்திருக்காங்க and then titanium 2 plus அப்படினு கொடுத்திருக்காங்க second option வந்து chromium 2 plus அப்படினு கொடுத்திருக்காங்க and then வந்து iron 2 plus அப்படினு கொடுத்திருக்காங்க third option பாருங்க titanium copper third option வந்து
டைட்டானியம் காப்பர், டைட்டானியம் என்ன சார்ஜ் 3+, காப்பர் வந்து 2+. ஓகே, தென் வெனேடியம் 2+, காப்பர் பிளஸ், வெனேடியம் 2+, காப்பர் பிளஸ் நினைக்கிறேன், காப்பர் பிளஸ். இப்போ ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க வந்து இக்னோர் பண்ணிடலாம். என்னது அப்படின்னா, நீங்க கேட்கறது ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் இல்லையா? அப்போ we need to find the number of unpaired electron. இப்போ ஜிங்க்ல எவ்வளவு எலக்ட்ரான் வந்து இருக்கும்? ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜிங்க்குக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜிங்க்குக்கு வந்து எவ்வளவு இருக்கும்? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் 10 எல்லாமே 0 எலக்ட்ரானிக் சாரி 0 unpaired electrons இல்லையா? பிகாஸ் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d10 4s2. இப்ப ஜிங்க் 2+ அப்படின்னா you have to remove 2 electrons. s ஆர்பிட்டால்ல இருந்து நமக்கு 2 எலக்ட்ரான்ல ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னப்பா வரும்? 3d10 இருக்கும் அப்ப கூட. அப்ப இங்க நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 0. டைட்டானியம் எடுத்துக்கோங்க, ஸ்காண்டியம், டைட்டானியம் which is 3d2 4s2. அப்ப டைட்டானியம் 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணீங்கன்னா 3d2. அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 2. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேமா இருக்காங்களா? இல்ல இல்ல. ஓகே, தீமின்னல்ல நடத்துற லெசன்ஸ்க்கும் யூடியூப்ல நடத்துற லெசன்ஸ்க்கும் லெசன்லாம் ரெண்டு ஒண்ணுதான். லெசன்ல ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. தீமின்னல்ல உங்களுக்கு ரெகுலரா கிளாஸ் நடக்கும். இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து ரிசல்ட், ஓகே, நேத்து யூடியூப்ல எனக்கு 12th கிளாஸ் இருந்துச்சு, நான் நடத்தல. ஆனா தீமின்னல்ல என்ன ஆனாலும் கிளாஸஸ் ரெகுலரா நடக்கும், கட் ஆகாம. ஓகே, யூடியூப்ல நாங்க ஃப்ரீயா இருக்கிறப்பதான் நடத்த முடியும். ஓகே, தீமின்னல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. யூடியூப்ல எப்ப ஃப்ரீயோ அப்பெல்லாம் நாங்க கண்டிப்பா நடத்துறோம். ஆனா நிறைய நேரம் ஃப்ரீ டைம் இல்லாததுனால யூடியூப் பக்கம் போவே முடியல. இப்ப பாருங்க, தேதி 21வது, இந்த மாசம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட நான் வந்து 10th சேனல்ல கிளாஸே எடுக்கல. ஆனா 10th ஸ்டாண்டர்ட்ல நம்மளுடைய தீமின்னல் பெய்டு பேட்ச்ல கிளாஸஸ் நடந்துட்டு தான் இருக்கு. டெய்லி 2 கிளாஸ் நடக்குது. சரியா? சோ ப்ரியாரிட்டி தான். ஓகே, அதுல வந்து நமக்கு ரெகுலரா கிளாஸஸ் வந்து நடக்கும். யூடியூப்ல எப்ப ஃப்ரீயோ அப்பதான் நாங்க வந்து நடத்த முடியும். சரியா? ஓகே, எக்ஸாம் டைம்ல தான் யூடியூப்ல நடத்துவோம். அவன் தீமின்னல் பசங்க எக்ஸாம் டைமுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சிருவாங்க. எக்ஸாம் டைம்ல ரிவிஷன் தான் பண்ணுவாங்க. ஓகே, குரோமியம் சொல்லுங்கப்பா. 2+K சொல்லுங்க. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா, குரோமியம் 2 எலக்ட்ரான் போயிடுச்சு, இதுல ஒண்ணு போயிடுச்சுன்னா 3d4. 3d4னா ஒரு unpaired electrons இருக்கும். அதான் 4 unpaired electrons இருக்கும். அயன் 2+ சொல்லுங்க. அயன் 2+னா 2 எலக்ட்ரான் அயன்ல போயிடுச்சுன்னா 3d6. 3d6னா சும்மா அப்படியே போட்டு 1 2 3 4 5 6 போட்டீங்கன்னா 4 unpaired electron இருக்கு. சோ இதுல வந்து கவனிச்சீங்கன்னா இதுவும் வந்து 4. என்னது? இங்கேயும் வந்து நம்பர் ஆஃப் unpaired electrons 4, இங்கேயும் நம்பர் ஆஃப் unpaired electrons 4. அப்ப ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஓகே மேம், நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தானே மேம்? அமௌண்ட் சொல்லுங்க. 2 மைத்திலி லிட்ரலி நேத்து ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா யார் சார் போனு பிஸியா மட்டும் தான் இருக்கு. ஏன்னா 10th ரிசல்ட் பாத்தாங்க இல்லையா? 10th ரிசல்ட் நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் வந்து 10th நல்ல மார்க் வாங்கிட்டாங்க இல்லையா? அப்ப 11th 12th நம்ம பசங்க தீமின்னல்ல சேர்ந்து இன்னும் நல்ல மார்க் வாங்கட்டும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்றதுக்கு கால் பண்ணாங்க. அவ்வளோ எதிர்பார்த்த மார்க் வரல அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் 11th 12thலயாவது நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. லிட்டரலி தி போன் வாஸ் பிஸி. ஓகே, அதனால வந்து நான் கால்ஸ் எடுக்கவே முடியவே இல்லை. ஓகே, அதனால யாருமே கால் பண்ணாதீங்க, டைரக்டா ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு தான் எல்லா கிளியரன்ஸுமே யூடியூப்லயே கொடுத்துறோம் இல்லையா? சோ வந்து சுத்தமா கால்ஸே அட்டென்ட் பண்ண முடியல. லிட்டரலி எஸ்டர்டே thousands ஆஃப் கால்ஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு, எல்லாருமே அட்மிஷன்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக. சோ வந்து இட் இஸ் 2099 பா. ஓகே, 2 வருஷத்துக்கே உங்களுக்கு 3000 தான். ஒரு வருஷத்துக்கே 1500 ரூபா தான். ஒரு நாளைக்கு நீ கால்குலேட் பண்ணி பாரு, சும்மா நீ அப்படியே வந்து 1500 ஓகே டிவைடட் பை 365 டேஸ் நீ போடு. ஒரு வருஷம் அப்படியே 4 ரூபா ஃபீஸ் வருது. 1 டேக்கு 4 rupees ஃபீஸ் வருது. சரியாடா? சோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா?
12th எக்ஸாம் மேம் ஐம் டவுட், இப்ப நான் 12th போறேன், 11th லீவ்ல இருக்கேன், நான் 10th மார்க் அதை வச்சு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா? பண்ணலாம். நீங்க நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கூட வந்து நீங்க 10th வச்சு வந்து எழுதலாம். ஆனா வந்து உங்களுக்கு பே ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அதனால வந்து அட்லீஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு 12th முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் salary இருக்கும். இப்ப கூட நீங்க ஜாயின் பண்ணி கிளாஸஸ் வந்து நீங்க மேனேஜ் பண்ண முடியும். இப்ப ஜாயின் பண்ணா கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம், கிளாஸஸ் வந்து நீங்க சூப்பரா மேனேஜ் பண்ண முடியும். ஓகேவாடா? சரியாடா? ஓகே, கிளியரா? சரி, நம்ம இப்ப கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, சோ அதனால வந்து யோசிக்கவே வேண்டாம், யோசிக்காம அழகா வந்து ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் யூ நோ எப்படி கிளாஸஸ் நடக்குது, எவ்வளவு ரிசல்ட் வந்திருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? ஓகே, சோ கண்டிப்பா வந்து பாருங்க, இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூலோட சேர்ந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பா தான் வந்து இருக்க போகுது. ஓகே, ஆல்ரெடி உங்க ஸ்கூல்ல சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறது எனக்கு தெரியாது, கரெக்டா? ஓகே, சோ இது வந்து இட் வில் பி டெஃபினெட்லி a extra help for you. கண்டிப்பா போதும்டா, ஸ்டேட் போர்ட் சிலபஸ ப்ரிப்பேர் பண்ணுங்க, போறோம். நீங்க அந்த கிளாஸ்க்கு வருவீங்களா? எந்த கிளாஸ்க்கு? எந்த கிளாஸ்க்கு? 11th பிரகாஷ் சார் will teach. ஓகே, 12th I will teach. தீமினல் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1999. அது நேத்து மத்தியானம் வரைக்கும் 1999 இருந்தது. இப்போ ஆஃபர் முடிஞ்சு ஒரு 300 ரூபாய் ஏறி இருக்கு, அவ்வளவுதான், 2300. ஓகேவா? சரியா? சரிப்பா, தோ 1 minute. ஓகே ஓகே, வாங்கப்பா. சோ ரூட் ஆஃப் n into n plus 2. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து n அப்படிங்கறத நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இப்ப அந்த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு என்ன வேல்யூவோ அதுதான் வந்து நம்மளுடைய 1 பாயிண்ட்ல இருக்குன்னா ஆன்சரும் 1 பாயிண்ட்ல தான் இருக்கும். இப்ப இங்க 4னா 4 பாயிண்ட்ல தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர். ஓ, பி அண்ட் சி அந்த மாதிரி இருக்கு ஆப்ஷன். அப்ப பியும் சரி சியும் சரி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் சேமா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி அண்ட் சி வில் பி த ரைட் ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்தது பாருங்க. which of the following set of ions act as oxidizing agent? இதுல யார் வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆவாங்க?
இதுல யார் வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து ஆக்ட் ஆவாங்க. ஓகே, சோ செரியம் 4+ TB 4+, லாந்தானம் 3+, LU 3+, இந்த மாதிரி நமக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் வந்து எதுப்பா, +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, லாந்தனாய்ட்ஸ் உடைய மோஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. ஓகே, அப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செரியம் 4+, TB 4+, இவங்க ரெண்டு பேருமே ஈஸியா ரெடியூஸ் ஆயிடுவாங்க. And அதனால they will be acting as a very good oxidizing agent. Okay, actually வந்து இங்க நீட்டை விட அதிகமா வந்து என்னென்ன டவுட்ஸ் தான் அதிகமா பேர் வந்து இருக்கீங்க. 11th லீவ்ல இருக்கேன், ஏன் 10th மார்க் 434 அதை வச்சு ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் இப்ப நான் அப்ளை பண்ண முடியுமா? எதுல கேக்குறீங்க ஸ்காலர்ஷிப்ஸ்? எந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கேக்குறீங்க? அப்ளை பண்ணலாம் தான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸா? நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் தான். லாஸ்ட் டவுட் மேம், டீமினல் பேட்ச்ல நீங்க வருவீங்களா மேம் லெசன் டீச் பண்ண? டேய் எந்த பேட்ச்டா? 11th பிரகாஷ் சார் டீச் பண்ணுவாருடா, 12th நான் டீச் பண்ணுவேன்டா. திருப்பி சொல்லிட்டேன்டா, 12th நான் டீச் பண்ணுவேன், 10th நாங்க எல்லாருமே டீச் பண்ணுவோம். ஓகே, 11th டீமினல் பேட்ச்ல பிரகாஷ் சார் வில் டீச், 12th வந்து ஐ வில் டீச். ஓகேவா? சரியா? ஒரு கிளாரிட்டி கிளியரன்ஸ் கிடைச்சதா? ஓகேப்பா. சோ இப்ப அடுத்து பாருங்க, மேட்ச் த லிஸ்ட். ஓகே, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மேட்ச். ஓகே, சோ இதோ பாருங்க, ஒவ்வொன்றுமே லாந்தனாய்ட், டி பிளாக் எலிமெண்ட், பி பிளாக் எலிமெண்ட், எஸ் பிளாக் எலிமெண்ட், ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கறத மேட்ச் பண்ண போறீங்க. வெரி ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஓகே, சோ லாந்தனாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து யார் யார் வருவாங்க? த லாந்தனாய்ட்ஸ் அப்படிங்கிறது 15 metallic elements from lanthanum to lutetium. So செரியம்லாம் வந்து நமக்கு லாந்தனைட்ஸ்ல தான் வருவாங்க. சரியா? சோ செரியம், லாந்தனம் இவங்க எல்லாருமே வந்து எதுல வருவாங்க? நமக்கு லாந்தனைட்ஸ்ல தான் வருவாங்க. சரியா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட். ஓகே, டி பிளாக் எலிமெண்ட் வந்து என்னதுப்பா? The D block elements are also known as transition metals. Okay, known as transition metals. Manganese belong to the group. Okay, manganese நமக்கு வந்து நம்ம தான் இப்பதானே பார்த்தோம் 3D சீரிஸ்ல. ஓகே, நமக்கு வந்து எதுலப்பா வந்து வரும்? நமக்கு தோ P blockல தான் வரும். சரியா? P block elements. Okay, P block elements சொல்லுங்க. P block elements எதுல வரும்? group 13 to 18, right? அப்ப அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆர்சனிக்கா இருக்கட்டும், ஆர் வந்து நம்மளுடைய எல்லா 15 to 18 இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. சோ arsenic belongs to P block. S blockல alkali metals, alkaline earth metals, so cesiumலாம் நமக்கு S block elements. Okay, so option C தான் right answer. option C. Okay, so lanthanoids வந்து பாத்தீங்க அப்படின்னா A வந்து செரியம், அதுக்கப்புறம் B வந்து 4 manganese வந்து D block element, P block element வந்து arsenic, S block வந்து நமக்கு cesium வந்து நமக்கு வருது. ஓகேவா? எஸ். சோ அடுத்து வந்து பாருங்க கரெக்டா கவனிங்க. Spin only magnetic moment is same for which of the following ions? Spin only magnetic moment வந்து நமக்கு எதுக்கு வந்து சேமா இருக்கும்? டைட்டானியம் 3+, குரோமியம் 2+, manganese 2+, iron 2+, and scandium 3+. ஓகே, சோ எதுக்கு வந்து நமக்கு ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து நமக்கு சேமா இருக்கும்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே மாடல் திருப்பியும் வந்து நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. இப்ப நீட் 2024ல கேட்ட அது क्वेश्चन சேம் நீட் 2024 ரீநீட்ல நமக்கு வந்து என்ன ஆயிருக்கு? சேம் வந்து நமக்கு வந்து ரீநீட்ல வந்து நமக்கு வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு இல்லையா? ரீநீட்ல நமக்கு வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு. கரெக்டா? எஸ். அடுத்து போலாமா? வாங்கப்பா. சோ இப்போ இதுவும் ஈஸி தான்.
நம்ம ஜஸ்ட் சால்வ் பண்றோம். இங்க பாருங்க டைட்டானியம் 3+ல வந்து நமக்கு ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. குரோமியம் 2+ல 4, இங்கே 5, இங்கே 4, இங்கே 0. அப்ப 4 குரோமியம் 2+க்கும் அயன் 2+க்கும் வந்து இருக்கு. ஓகே, இப்ப 4னா அப்ப நம்மளுடைய ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் 4 பாயிண்ட்னு வந்து இருக்கும். கரெக்டா? 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, scanned copy வந்துருச்சா? I will just check and then let me know. I'll let you know. தோ பார்த்து சொல்றேன். 12th scan copy தானே. இன்னும் வரலடா scanned copy. மார்க் ஷீட் 13ஆம் தேதி நமக்கு. ஓகே, இன்னும் ஸ்கேன் காப்பி வந்து வரல. 10th ஸ்டாண்டர்டுக்கு தான். ஓகே, வந்துச்சுன்னா உடனேவே நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே, டோன்ட் வரி. வாங்க அடுத்து போலாமா? ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் இப்ப கான்செப்ட்ஸ் பார்க்கலாமா? ஓரளவுக்கு எப்படி எல்லாம் क्वेश्चंस வருதுங்கறத பார்த்துட்டோம். பேர் ஆஃப் இதுல வந்து யாரு டயாமேக்னெட்டிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து கேக்குறாங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன் லாந்தனாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ்ல இருந்து வருது. ஸ்டெபிலிட்டி ஆஃப் அயான்ஸ் வந்து கேக்குறாங்க. ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் நேச்சர்ல இருந்து கேக்குறாங்க. அயானிக் ரேடியஸ்ல இருந்து நமக்கு கேக்குறாங்க. ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வருது. அப்புறம் வந்து கிரேட்டர் ரேஞ்ச் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து யாருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? சோ ஓரளவுக்கு என்னென்ன மாதிரிலாம் क्वेश्चंस நமக்கு வந்து வருது அப்படிங்கறதுல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. கரெக்டா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, I am Suresh. I got 99 in chemistry because of you. Thank you da Suresh. 11th very good, super. So இப்போ add off அதுதான் நான் சொல்றேன்ல, வேதாந்த் ஆப்ல வந்து நீங்க கிளாसेस வந்து கவனிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஆடே இல்லாம எனக்கு கிளாஸ் வேணுமோ அவங்கலாம் வேதாந்த் ஆப்ல வந்து கவனிக்கலாம். சரியா? சோ இன்ட்ரோடக்ஷன் டு டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு குட்டி ரீகால் பார்க்கலாம். சோ டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 3ல இருந்து 12 வரைக்கும் வந்து நமக்கு இருக்கிறதா வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். குரூப் 3ல இருந்து 12 வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும். சரியா? Thank you da Venkatesan. Thank you for your help because I am fair in organic chemistry but seeing your video I am very bold in organic chemistry. Thank you. So பாத்தீங்க அப்படின்னா குரூப் 3ல இருந்து 12 வரைக்கும் இதெல்லாம் குட்டி குட்டி ஷார்ட் நோட்ஸா நீங்க எடுத்துட்டே வரலாம். குரூப் 3ல இருந்து 12 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப the term transition metals is generally used for D block elements except for group 12. Okay, இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம குரூப் 12ல தவிர இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் வந்து நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். சோ incompletely filled D subshell. Okay, so incompletely filled D subshell அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், we call it as இந்த transition elements. அதுல வந்து நம்ம போடுறோம். இவங்களுடைய general electronic configuration n-1 D10 and then ns2. சரியா? ஓகே, இப்ப பாருங்க கிளாசிபிகேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டி பிளாக் எலிமெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி எல்லாம் நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகே, சோ 3D series, 4D series, 5D series, 6D series. ஓகே, சோ 3D series வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இவங்க எல்லாருமே. ஓகே, 4D சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ரியம் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு வருவாங்க. சோ இந்த 4 சீரீஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு அஃப்கோர்ஸ் லாந்தானம் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ், லாந்தனாய்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இந்த 3D சீரீஸ், ஏன்னா இந்த 3D சீரீஸ்ல இருந்தா நமக்கு முக்கியமா வந்து நிறைய क्वेश्चंस வந்து நமக்கு கேட்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டி அதிகம். ஓகேவா? சரியா? ஓகேப்பா. இப்ப elements with notable electronic configuration, elements with notable electronic configuration வந்து யார் யாரெல்லாம்? இதோ பாருங்க,
இவங்கலாம் வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஏன் இவங்களுக்கு வந்து எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு? ஓகே, why do they have exceptions அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஸ்ட் உண்டுடா. தீமினல் பேட்ச்ல தானே கேக்குறீங்க. யா டெஸ்ட் உண்டு. ஓகே, சோ எக்ஸெப்ஷனலா வந்து இருக்கிறதுனால சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க வந்து பார்த்தோம்ல, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துட்டே வரப்போ ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் நமக்கு வந்து எப்படி இருக்கு, ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. சோ அந்த ஹாஃப் ஃபில்டும் கம்ப்ளீட்லி ஃபில்டும் நமக்கு வந்து ஸ்டேபிளா இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம வந்து என்னப்பா பண்ணணும், ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அப்ப அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் மாறுது. ஓகே, யா. தீமினல் ஜாயின் பண்ணா ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவீங்களா? பிடிஎஃப் கொடுப்போம். அதாவது நீங்க தீமினல் வித்தவுட் புக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் கொடுப்போம். அந்தந்த கிளாஸ் எல்லா கிளாஸ்க்கும் உங்களுக்கு பிடிஎஃப்ஸ் வந்துடும். ஓகே, எஸ். சோ இப்போ வாங்கப்பா நம்ம வந்து போலாமா? யா. ஓகே, சோ இங்க பாருங்க, குரோமியம். ஓகே, குரோமியம் வந்து நமக்கு வந்து இட் இஸ் 3d5 4s2. இட் இஸ் 3d5 4s2. ஓகே, அடுத்து காப்பர் பாருங்க 3d10 4s1. ஓகே, அடுத்து 4d சீரீஸ்ல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஏன்னா நமக்கு இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இவங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸெப்ஷனலா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், இது இன்க்ளூடட் 2300 ருபீஸா மேம்? புரியல, நீங்க எந்த கிளாஸ் என்ன பேட்ச் அப்படிங்கறத பாருங்க. நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு கிளியரா புரியும். நம்ம சேனல்ல இந்த யூடியூப் வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த யூடியூப் வீடியோலயே போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பாருங்க, உங்களுக்கு வந்து இதோருக்கு பாருங்க, தீமின்னல் 2 இயர் பேட்ச் கிளாஸ் 11th 12th சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னா 2900க்கு கிளாஸ் மட்டும் தான் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும். அப்கோர்ஸ் அட்வான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் ஃபார் 2 இயர் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் வரும். அல்டிமேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோ புக்ஸும் சேர்த்து வரும். சரியா? நீங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணி படிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் அழகா. இங்க பாருங்க, இப்ப கிளாஸ் 12th கிளிக் பண்ணி பாக்குறேன். 12th கிளிக் பண்ணி பாருங்க, 2900க்கு உங்களுக்கு சிஎஸ் புக்ஸும் சேர்த்து வரும். அண்ட் தென் வந்து 3699க்கு உங்களுக்கு பயோ புக்ஸும் சேர்த்து வரும். ஸ்டடி மெட்டீரியல் வானா வந்து சொல்லிட்டேன், இதுல கைட் புக்ஸ் நீங்க வந்து ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா இட் வில் டேக் கைட் புக்ஸ் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட் ஆகும் கைட் புக்ஸ் வரதுக்கு. ஓகே, கைட் புக்ஸ் வாங்கினீங்கன்னா அது வரதுக்கே உங்களுக்கு வந்து லேட் ஆகும். சரியா? சரியா? ஓகேப்பா மேம், 12th தீமின்னல் அதான்டா இப்ப நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டினேன் இல்லையா. யா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 இயர் விட்டி கோர்ஸ்க்கு, விட்டிக்குன்னு தனி கோர்ஸ் கிடையாதுடா. ஓகே, ஓகே, யா.
சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கான்செப்ட் கண்டினியூ பண்ணுவோம். தென் அதே மாதிரி பாருங்க 4D சீரீஸ்ல இவங்க 2 பேருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்துக்கோங்க. 5Dல இவங்க 3 பேரு, 6Dல இவங்க 2 பேரு. ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டடா நமக்கு கேட்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, கிளாசிபிகேஷன் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, சோ டி பிளாக் எலிமெண்ட்ஸை நம்ம எப்படி எல்லாம் வந்து கிளாசிஃபை பண்றோம் வாங்க. இப்ப questions நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, we will skip that. atomic properties போலாம். ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து lanthanoid contraction, இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சோ as we move along the lanthanoid elements, okay, so lanthanoid elementsல நம்ம மூவ் பண்ண பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். there will be a very little bit size reduction. okay, எதனால நமக்கு வந்து சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா due to poor shielding effect of 4f electrons. okay, due to poor shielding effect of 4f electrons. okay, so இந்த 4f electrons வந்து நமக்கு புவரா ஷீல்ட் பண்றதுனால எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்பா, இங்க சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். சோ அதனால என்ன கான்சிக்வன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிர்கோனியம் அண்ட் ஹாஃப்னியம் உடைய சைஸ் வந்து நமக்கு ஏறத்தாழ சிமிலரா இருக்கு. இவங்க 2 பேரோட சைஸ் ஏறத்தாழ சிமிலரா இருக்கு. இவங்க 2 பேர் சைஸ், இவங்க 2 பேர் சைஸ் எல்லாமே இதுடைய ஒரு எஃபெக்ட் மாதிரி நமக்கு சிமிலரா இருக்கு. சரியா? Now what is ionization enthalpy or ionization energy? ionization enthalpy இல்லனா ionization energy அப்படின்னா என்ன? okay, so the energy needed to remove an electron, ஒரு எலக்ட்ரானை நான் வந்து ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? okay, to remove an electron எனக்கு வந்து எவ்வளவு எனர்ஜி தேவைப்படும்? இங்க நீங்க நல்லா வந்து கவனிக்கலாம். இந்த ionization energy okay increases from left to right. okay, ionization energy வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், it will increases left to right. நம்ம போறப்போ ionization energy வந்து நமக்கு increase ஆகும். okay, so the variation in ionization energy வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு transition elementsல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரியா? வாங்கப்பா. so இப்ப ionization enthalpyல ஒரு சில explanation for the anomalies. anomalies na என்னது? exceptions. இந்த ஒரு particular elements இல்ல இந்த ஒரு particular series இவங்க மட்டும் வந்து நமக்கு டிஃபரெண்டா பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறதா வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், நம்ம வந்து எக்ஸெப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த எக்ஸெப்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி டீல் பண்ண போறோம் அப்படிங்கறதான் பாக்குறோம். அதை மட்டும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிகாஸ் அந்த எக்ஸெப்ஷன்ஸ் உடைய ரீசன்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தனியா ஒரு क्वेश्चनா கேட்பாங்க. சரியா? சோ வாங்கப்பா, the explanation for some of the anomalies. The second ionization energy of manganese is less than chromium. இப்ப first ionization energy அப்படின்னா என்ன? நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? அதுதான் வந்து first ionization energy. ஓகே, இப்ப செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா வந்து என்னது, நான் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு, ரெண்டாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு how much energy do I need? அதுதான் வந்து என்னது அப்படின்னா செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகே, சோ இங்க பாருங்க, மேங்கனீஸ் பிளஸ்க்கு வந்து நமக்கு which is ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்றோம். மேங்கனீஸ் 2+ அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ். அனிதா கைட் புக்ஸ் வாங்கினா எந்த பேட்ச் சூஸ் பண்ணணும்? பிரைஸ். அனிதா நீங்க எந்த கிளாஸ்? நீங்க எந்த கிளாஸ் அனிதா? இப்பதான் நான் காட்டினேன் இல்லையா, just now I showed you இல்லையா? நீங்க 11th பேட்சா 12th பேட்சா அப்படிங்கறத பாருங்க. சரியா? நீங்க வந்து 11th பேட்சா 12th பேட்சா அப்படிங்கறத பாருங்க. 12th பேட்ச் அப்படின்னா 2299க்கு உங்களுக்கு ஒன்லி கிளாஸ் வரும், பிரைம் ஒன்லி பேட்ச். அட்வான்ஸ்ல போனீங்க அப்படின்னா பேட்ச் பிளஸ் கைட் புக்ஸ் இருக்கும், உங்களுக்கு புக்ஸ் இருக்கும். ஓகே, அல்டிமேட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயும் புக்ஸ் இருக்கும், பயாலஜி குரூப் பசங்களுக்கு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரு 3 டைம்ஸ் நான் காட்டிட்டேன்.
இது பாத்தீங்கன்னா தெரியும். 12th பேட்சுக்கு தான் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்ஸ் வேணும்னா அட்வான்ஸ், பயாலஜி புக்ஸும் வேணும் அப்படின்னா அல்டிமேட். ஆனா கைட் புக்ஸ் வர லேட் ஆகும், 1 month கிட்ட லேட் ஆகும், அதை சொல்லிவிட்டேன். ஓகே, கைட் புக்ஸ் ஆர்டர் போட்டீங்கன்னா கைட் புக்ஸ் வர 1 month வரைக்கும் லேட் ஆகும். சோ நீங்க கைட் புக்ஸ் வெளியே வாங்கிக்கிறதுனா கூட வெளியே வாங்கிக்கோங்க. ஓகேவா? சரி. ஓகே, இங்க செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி is to be removed from stable 3d5. இப்ப 3d5 கான்ஃபிகரேஷன் நீங்க பார்க்கலாம். 3d5 அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளவு ஸ்டேபிள், ஹாஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஸ்டேபிள் இல்லையா? அப்ப ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறப்போ என்ன நீங்க இதுல கவனிக்கணும், அது அவ்வளவு ஈஸியா எலக்ட்ரானை தந்துருமா? தந்துடாது. அவ்வளவு ஈஸியா எலக்ட்ரானை தருமா? இல்ல, தராது. So that's why அந்த இடத்துல நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து நமக்கு ஹையா இருக்கு. அல்டிமேட்டுக்கும் PDF தருவோம். PDF எல்லாருக்குமே இருக்கும். கிளாஸ் முடிஞ்சா PDF இருக்கும். செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஜிங்க் இஸ் லெஸ் தேன் காப்பர். ஜிங்க் பிளஸ் காப்பர் பிளஸ், நீங்க நல்லா கவனிங்க. ஜிங்க்கு வந்து நமக்கு ஜிங்க் பிளஸ் காப்பர் பிளஸ். இதுல நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா 3d10 ஆல்ரெடி 3d10 வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கும். சரியா? D10 கான்ஃபிகரேஷன் இஸ் ஆல்ரெடி ஸ்டேபிள். ஓகே, அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல இருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நான் அதுல இருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப டஃப். புரிஞ்சுதா தம்பி அனிதா? இங்க கவனிங்க, நான் திருப்பியும் உங்களுக்கு காட்டுறேன். அதேதான் கைடு புக்ஸ். நீங்க என்ன பயாலஜி பயோமேக்ஸ் குரூப் தானே? இங்க பாருங்க, அல்டிமேட் போங்க. அல்டிமேட்ல போயிட்டு பை நவ் கொடுங்க. பை நவ் கொடுத்துட்டு உங்க மொபைல் நம்பர் போடுங்க. என்ன மொபைல் நம்பர் போடுறீங்களோ அதுதான் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். அந்த மொபைல் நம்பர் தான் நீங்க வேதாந்து ஆப்பை டவுன்லோட் பண்றப்ப யூஸ் பண்ணணும். ஸோ எந்த போன்ல கூகுள் பே இல்ல போன் பே இருக்கோ அதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை போட்டு நீங்க இந்த கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. சரியா? ஜாயின் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. சரியா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்க அதுலயே வந்து உங்களுக்கு அட்ரஸ் கேட்கும், அட்ரஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க போன் பே கூகுள் பே எது பண்றீங்களோ பண்ணுங்க. புரிஞ்சுதா? எஸ். Is that clear for everybody? Okay. காமர்ஸா வரும். We are looking for teachers. பார்த்துட்டு சொல்றோம். ஓகே, இங்கேயும் அதுதான் பிரச்சனை நமக்கு. ஜிங்க் பிளஸ் காப்பர் பிளஸ்லயும் வந்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க வந்து நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி தான் ப்ராப்ளம். ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி தான் ப்ராப்ளம். ஓகே, எஸ். அடுத்து பாருங்க, அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, the third ionization enthalpy of manganese வந்து மோர் தேன் அயனா இருக்கு. மோர் தேன் அயனா வந்து இருக்கு. ஏன்? ஏன்னா தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் மேங்கனீஸ் வந்து மோர் தேன் அயனா இருக்கு. ஏன் அப்படின்னா எலக்ட்ரான் வந்து நமக்கு ரிமூவ் ஆனாதான் நமக்கு 3d5 ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? அதனாலதான். ஓகே, தட்ஸ் இட். அடுத்து போலாமா? யா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்டாமிக் ப்ராப்பர்ட்டிஸ் அயனைசேஷன் என்தால்பியோட பார்க்கலாமா? வாங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு கான்செப்ட்ஸை முடிச்சிடலாம். ஓகே, so look at the oxidation state. Okay, look at the oxidation state. So NEET students affect. புரியலடா. ரிப்ளை ஃபார் தீமினல் பேட்ச் நீட் ஸ்டூடெண்ட் அஃபெக்ட். எக்ஸாக்ட்லி அதே தான் நானும் சொல்றேன். தீமினல் பேட்ச் பத்தின டவுட் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அதுக்கு தனியாவே யாழினியன் சார் வந்து உங்களுக்கு லைவ் வருவார். சரியா? இங்க ரீநீட்டுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறீங்க. யார் யாரு ஒரு அட்டெண்டன்ஸ் போடுங்க சாட்ல.
RE-NEETக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க இல்ல நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்கலாம் உங்க பேரை கொஞ்சம் சாட்ல போடுங்க. ஸோ அதனால தீமினல் பேட்ச் பத்தின டவுட்ஸை வந்து நீங்க தனியா கூட கேளுங்க. தீமினல் பேட்ச் பத்தின டவுட்ஸை நீங்க தனியா கூட கேளுங்க. ஓகே, யார் சார் தனியா லைவ் வரப்போ. ஓகே வாங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல வந்து நீங்க கண்ணால இதுல பார்த்தாலே தெரியும். ஸ்காண்டியம்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கு. ஸ்காண்டியம்க்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதே டைட்டானியம்க்கு வந்து நமக்கு +2 +3 +4 இருக்கு. பட் நீங்க ஸ்காண்டியம்க்கு அப்புறமா நேரா நீங்க வந்து மேங்கனீஸ்க்கு போயிடுங்க. மேங்கனீஸ்க்கு வந்து யூ கேன் சி ஹவு மெனி இவ்வளோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். சரியா, மேங்கனீஸ்க்கு வந்து நமக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல 3 பேரை நோட் பண்ணுங்க. ஸ்காண்டியம்க்கு வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா ஜிங்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து +2. ஜிங்க்குக்கு வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் நமக்கு வந்து இருக்கு. சரியா, அதுக்கப்புறமா வந்து நீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேட்மியம்க்கு வந்து நமக்கு 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து நமக்கு வந்து இருக்கு. சரியா, சோ மத்தவங்க மேங்கனீஸ்க்கு நமக்கு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா? நீட் கேன்சல் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்டா, நீட் கேன்சல் ஆகிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து RE-NEET வந்து இருக்கும். சரியா, நீட் கேன்சல் ஆயிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா RE-NEET வந்து இருக்கும். சரியா, ஓகே யா. ஓகே யாப்பா. சோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல முடிச்சிட்டோம். அவ்வளவுதான், இது தெரிஞ்சிட்டாலே போறோம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு. ஓகே, இதுல அந்த 3 குவிஸை மட்டும் பார்த்துடலாமா? ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல which of the following exhibits large number of oxidation state? ஆன்சர் பண்ண முடியுமா? யாருக்கு வந்து நமக்கு large number of oxidation state வந்து இருக்கும்? Which one will be having a large number of oxidation state? Which one will be having the large number of oxidation state? Students மாத்தே கால் பண்றாங்க. ஒரு சைலண்ட்ல போட்டேன், கட் பண்ணி விட்டேன். Okay, so which one has large number of oxidation state? இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? which one has large number of oxidation state? யாருப்பா? மேங்கனீஸ்க்கு தான் நமக்கு large number of oxidation state வந்து நமக்கு இருக்கு. அடுத்துப்பா நெக்ஸ்ட் கவனிச்சீங்க அப்படின்னா the element that usually does not show variable oxidation state. இதுல யாருக்கு வந்து நமக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க மாட்டாங்க? Who will not have variable oxidation state? ட்ரை ஸ்காண்டியம் தான். ஏன்னா ஸ்காண்டியம்க்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் இருக்கும். ஸ்காண்டியம்க்கு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும் தான் இருக்கும். ஓகே யா. So look at the melting and boiling point order எல்லாமே இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஏறுது melting and boiling point அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஓகே, டங்ஸ்டன், மாலிப்டினம், குரோமியம் இவங்க எல்லாருக்குமே நமக்கு melting and boiling point மட்டும் என்ன ஆகுது அப்படிங்கறத you can just have a look. சரியா? ஓகேப்பா, சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா
chemical properties. Okay, trend in the standard electrode potentials போயிட்டு பார்க்கலாம். Okay, we can have a look at this. Okay, yeah. RE-NEET என்னன்னு சொல்லுங்க. RE-NEETங்கிறது இப்போ நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, May 3rd அன்னைக்கு நடந்த நீட் எக்ஸாம் வந்து கேன்சல்ட். ஓகே, அதனால வந்து திருப்பி எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஓகே, அந்த எக்ஸாம் கேன்சல் ஆனதுனால திருப்பி வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன் திருப்பி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வாட்டி எக்ஸாம்ல வந்து நிறைய குளறுபடி நடந்ததுனால. ஓகே, நிறைய வந்து அது என்னது பேப்பர் லீக்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்றாங்க, they have cancelled this NEET exam and then புதுசா வந்து இன்னொரு எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. சரியா? ஓகேப்பா, I'll just come back. தண்ணி மட்டும் எடுத்துட்டு
வந்தாச்சா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகேடா. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். சோ இந்த பேசிக்கலி இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் பேஸ் பண்ணி நமக்கு என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படின்னா இவங்க வந்து நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா வந்து பெட்டரா வந்து இருப்பாங்களா, இல்ல இவங்க வந்து நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட், ஒரு பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட்டா வந்து இருப்பாங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு வந்து கேட்பாங்க மெயினா. சரியா? சோ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட், பெட்டர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா, இல்லைன்னா வந்து இவங்க வந்து நமக்கு பெட்டர் ரெடியூசிங் ஏஜென்ட்டா அப்படிங்கறதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி. ஓகே, சோ நீங்க இதுல வந்து என்ன முக்கியமா வந்து கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் ரிப்ளை. என்ன ரிப்ளைடா? தீமிழ் பேட்ச்ல கைடுக்கு தனியா பே பண்ணுமா? ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தீமிழ் பேட்ச்ல சேர்ந்தா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு எங்க இருந்தாலும் அட்டென்ட் பண்ணலாம்டா. ஓகே, உங்கள்ட்ட போன் நம்பர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, வீட்டுல இருக்கிறவங்க போன் நம்பர் போட்டு கூட ஒரு வாட்டி ஓடிபி போட்டு நீங்க லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்து லாக் அவுட் ஆகாது. சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்க பாரு, இந்த வாட்டி ஐ திங்க் த क्वेश्चन பேப்பர் கரெக்ஷன் வாஸ் டஃப். ஓகே, சோ இந்த வாட்டி வந்து क्वेश्चन பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப்பா தான் கரெக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, there could be high possibility. சரியா? ஓகே, சரிப்பா. ஓகே, there could be high possibility that கரெக்ஷன் வந்து நமக்கு கொஞ்சம் டஃபா இருந்திருக்கலாம். ஓகே, அதனால கவலைப்படாதீங்க. 11th 12th குரூப் எடுக்கிறதுக்காக தான். அதனால வந்து 11th 12th ஆரம்பத்துல இருந்தே ப்ராப்பரா வந்து படிங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சோ E0 வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா becomes less negative when we move from titanium to zinc. However, the values of manganese, zinc, nickel are more negative than expected. Okay, சோ மேங்கனீஸா இருக்கட்டும், ஜிங்கா இருக்கட்டும், இல்ல நிக்கலா இருக்கட்டும், அவங்களுடைய வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து நெகட்டிவா இருக்கும் than expected. ஓகே, அவங்களுடைய வேல்யூஸ் வந்து மோர் நெகட்டிவா தான் வந்து இருக்கும் than expected. ஓகே, சோ மேங்கனீஸ்க்கு வந்து ஏன் அப்படின்னா 3D5 கான்ஃபிகரேஷன்னால. ஏன்னா D5 கான்ஃபிகரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேபிள் இல்லையா. D10 கான்ஃபிகரேஷன் வந்து நமக்கு ஜிங்க்கு வந்து ஸ்டேபிள். நிக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூ டு ஹையஸ்ட் நெகட்டிவ் ஹைட்ரேஷன் எனர்ஜினால. ஓகே, எஸ். சோ இப்போ இங்க பாருங்க, scandium has low value which reflects the stability of scandium 3+. ஓகே, சோ இங்க வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ஸ்காண்டியம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப லோவா வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா நமக்கு ஸ்காண்டியம் 3+ வந்து நமக்கு ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஜிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹை வேல்யூ. ஏன்னா ஜிங்க் 2+ இருக்கு இல்லையா, அது D10 கான்ஃபிகரேஷன்னால நமக்கு வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னால. ஹை வேல்யூ ஆஃப் manganese shows that manganese 2+ வந்து நமக்கு பர்டிகுலர்லி ஸ்டேபிளா இருக்கு. லோ வேல்யூ ஆஃப் அயன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டியை ஷோ பண்ணும். ஓகே, லோ வேல்யூ ஆஃப் வெனேடியம் வந்து நமக்கு சேம் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி ஆஃப் வெனேடியம் 2+ வந்து நமக்கு காட்டும். ஓகே, சரிடா. சோ இப்போ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டி பத்தி நம்ம வந்து இப்போ படிக்கலாம். ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் உடைய ஸ்டெபிலிட்டியை பத்தி பார்க்கலாம். ஓகே, fluorine can stabilize the higher oxidation state due to higher lattice energy, and then in case of COF3 ல வந்து பாத்தீங்க அப்படின்னா high bond enthalpy வந்து நமக்கு இருக்கு. வெனேடியம் +5 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுல வந்து பெட்டர் ஃபார்மேஷன் இருக்கு, VF5. ஓகே, so they undergo hydrolysis. What do you mean by hydrolysis? நம்ம வாட்டர் யூஸ் பண்ணி பாண்டை பிரேக் பண்றது. ஓகே, my brother Tamil batch students, he got 483 in public. So happy, my uncle and aunt. He said that to thank Ved teachers, tomorrow he'll join 2-year Tamil Tanglish batch. Thank you to Abdul Rahman. Very good ra, nice. Actually வந்து gift பண்ணலாம் நீங்க இல்லையா, you can ask them to gift Tamil batch, right? Tamil batch வந்து நீங்க வந்து gift பண்ண சொல்லி கேட்கலாம். Somebody who scored a very good mark in their 10th standard. 10th standardல வந்து they have scored a very good mark. You want to congratulate them. Or அவங்களுக்கு expected mark வரல, but 11th 12thல they want to give a very good comeback அப்படிங்கிறப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், they can gift this Tamil batch, right?
வெரி குட்ரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். நைஸ். நைஸ் நைஸ். சரிப்பா. சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து இதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ், ஓகே, இதுல ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குயிக்கா வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ரெடியா? எல்லாருமே நோட்ஸ் எடுத்துக்கிறீங்களா? இப்ப நான் சொல்லி தர போறத வந்து நீங்க வந்து குயிக்கா நோட்ஸ் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, எல்லாருமே வந்து இப்போ வந்து அழகா ஒரு நோட்ஸ் வந்து எடுத்து நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே, வெரி குட்ரா, வெரி குட்ரா. சரியா? ஓகேப்பா. சோ நம்ம வந்து குயிக்கா நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து குயிக்கா we will have a look. ஓகே, சோ டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அத பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். 4D சீரிஸ், 3D சீரிஸ், 5D சீரிஸ், 6D சீரிஸ்லாம் யார் யார் இருப்பாங்க? இதுல முக்கியமா 6D சீரிஸ் they'll be ரேடியோ ஆக்டிவ். ஓகே, சோ இதுல அந்த ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம் இந்த 3D சீரிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு நம்ம வந்து how are we finding the spin only magnetic moment, magnetic properties முக்கியமா. ஓகே, magnetic ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அதெல்லாம் பிரிக்கிறத வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், கம்ப்ளீட் பண்ணோம். கரெக்டா? ஓகேடா. சோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we will see that itself. ஓகே, சோ இப்போ ஒரு சில இதுல நம்ம என்னென்னலாம் முக்கியமா வந்து நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும், பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, சோ சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா நமக்கு atomic size or ionic size அதோடைய radius நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா left to right போறப்போ along the period நமக்கு size வந்து என்ன ஆகும் அப்படின்னா decrease தான் ஆகும். சரியா? இப்ப 3D series உடைய size வந்து நீங்க பாருங்க. scandium to titanium, vanadium, chromium கம்மியாகும். ஆனா இந்த இடத்துல manganeseக்கு வந்து நமக்கு கொஞ்சம் size வந்து increase ஆகும் மேங்கனீஸ்க்கு. சரியா? அதுக்கப்புறமா அயனு, காப்பர், நிக்கலுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிமிலர் சைஸ் வந்து நமக்கு இருக்கும். சரியா? நிக்கலுக்கு அதுக்கப்புறமா காப்பருக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடும். சோ இதுல இந்த ஒரு குட்டி ஒரு வேரியன்ஸ் இருக்கு இல்லையா, அத வந்து நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். சரியா? ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இந்த சைஸ் வந்து நம்ம இங்க நோட்டீஸ் பண்றோம். எஸ் ஆர் நோ? வெரி வெரி குட். சோ இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி உடைய ஃபைனல் ஆர்டர். அயனைசேஷன் என்தால்பி, you know what is ionization energy, right? so இந்த ionization energy உடைய ஆர்டர் வந்து நமக்கு எப்படி இருக்கு, ஸ்காண்டியம்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ் வராது, டைட்டானியம் வரும், அதுக்கப்புறமா தான் மேங்கனீஸ், நிக்கல் வரும், அயன் வராது, நிக்கல், காப்பர், கோபால்ட். தயவு செய்து இந்த ஆர்டரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா தான் அயன் வரும், அதுக்கப்புறமா தான் ஜிங்க் வரும். சரியா? ஓகே, சோ திஸ் ஆர்டர் which you should remember. ஓகே, இந்த ஆர்டர் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, because remembering this order is very very important. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் ஒரு anomalous property. ஓகே, அந்த anomalous property நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்ப இதுல ஒரு சில இம்பார்ட்டன்டான ஒரு சில ரூல்ஸ் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகே ஓகே, சம் இம்பார்ட்டன்டான ஒரு அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர்ஸ், சம் இம்பார்ட்டன்டான ஒரு அயனைசேஷன் எனர்ஜியோட ஆர்டர்ஸ். ஓகே, சோ எப்பயுமே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா குரோமியமை விட நம்மளுடைய மேங்கனீஸ்க்கு அதிகமா தான் இருக்கும். ஓகே ஓகே, இது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் எனர்ஜி 1. இதே செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோமியமுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்? ஏன்னா மேங்கனீஸ் உடைய d5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னால. ஓகே, இப்ப காப்பருடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை விட ஜிங்க்கு வந்து அதிகமா தான் இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜினால. இப்ப காப்பருக்கு வந்து நமக்கு அதிகமா இருக்கும் ஜிங்கை விட செகண்ட் அயனைசேஷன்.
செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜில. ஏன் ஏன் சாரி ஏன் அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா சொல்லுங்க. இட் இஸ் டியூ டு அதேதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இட் இஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்ப தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜியை நம்ம வந்து கம்பேர் பண்ணலாமா? தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா we are going to consider the third electron. அப்போ manganese-க்கு தான் வந்து அதிகமா இருக்கும் அயனை கம்பேர் பண்றப்போ. ஓகே, அயனை கம்பேர் பண்றப்போ manganese தான் நமக்கு அதிகமா இருக்கும். ஓகே, so these kinds of exceptions வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. அப்ப these kinds of exceptions வந்து நீங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா வந்து ஞாபகம் பண்ணி பாத்துக்கணும். சரியா? ஓகே, இப்ப நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் பத்தி பார்க்கலாம். மேக்னெட்டிக் மொமெண்ட் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2 क्वेश्चन 2 PYQ சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வச்சு மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம வந்து 2 PYQ வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஞாபகம் இருக்காடா? மேக்னெட்டிக் மொமெண்ட் எஸ் ஆர் நோ? ஓகே, mu which is equal to அதோடைய ஃபார்முலா. பட் நம்ம மேக்ஸிமம் ஃபார்முலால அப்ளை பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம். so mu which is equal to root of n into n plus 2 Bohr magneton. ஓகே, n-ங்கிறதா வந்து என்னது? நம்பர் ஆஃப் unpaired electrons. n-ங்கிறதா இங்க நமக்கு நம்பர் ஆஃப் unpaired electron. ஓகே, so இப்போ இங்க வந்து நமக்கு unpaired electron இருந்தது அப்படின்னா, ஓகே, சோ இங்க வந்து நமக்கு unpaired electrons இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு paramagnetic. ஓகே, இதே no unpaired electron அப்படின்னா அது வந்து என்னதுப்பா? அது வந்து என்னது? that is diamagnetic. ஓகே, no unpaired electron அப்படின்னா அது வந்து என்னது? diamagnetic. இப்ப மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கதான் அந்த ட்ரிக் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? unpaired electron value 1 அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் 1 பாயிண்ட்ல தான் வரும். unpaired electron 1னா மேக்னெட்டிக் மொமெண்ட் 1 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். unpaired electron 2னா மேக்னெட்டிக் மொமெண்ட் 2 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். சோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? வெரி குட். இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to see the melting point. ஓகே, இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா melting point வந்து நமக்கு என்ன ஆர்டர்ல இருக்க போகுது? 11th மட்டும் தீமின்னல் கோர்ஸ் இல்ல, 11th plus 12th 2 வருஷத்துக்கே உங்களுக்கு சேர்த்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா it is at the cost of 2999 which is 3000 தான் உங்களுக்கு 2 வருஷத்துக்கே. 2 இயர்ஸ்க்கே அதுதான். ஓகேவா? சரிப்பா. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? மெல்டிங் பாயிண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட். ஓகே, கவனிங்க. ஓகே, சோ மெல்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு ஜெனரலி நமக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா, அட்டாமிக் இன்டராக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் நமக்கு அதிகமாகும். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்கப்பா. சோ நம்பர் ஆஃப் unpaired electron, number of unpaired electron அதிகமாச்சு அப்படின்னா, ஓகே, சோ அட்டாமிக் இன்டராக்ஷன் அதிகமாச்சு அப்படின்னா, இதுல என்ன அதிகமானாலும் நமக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாகும். அதை மறந்துடாதீங்க. அட்டாமைசேஷன் எனர்ஜி ஆர் enthalpy. ஓகே, அட்டாமைசேஷன் எனர்ஜி இல்லனா enthalpy இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு மெல்டிங் பாயிண்ட் வந்து அதிகமாகும். ஓகே, சோ இப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து என்னது அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் உடைய ஆர்டர்ஸ். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் உடைய ஆர்டர்ஸ். ஓகே, சோ அது வந்து கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு 3D சீரீஸ்க்கு அதிகமா இருக்கும் than 4D and then 5D. ஓகே, இப்போ நீங்க வந்து when you see the group 11th, ஓகே, group 11 வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரூப் 11th மட்டும் நமக்கு ஒரு சில அனாமலி வந்து இருக்கும். அந்த அனாமலியை நீங்க கரெக்டா வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகே, அதுக்காக தான் உங்களுக்கு நான் தனியா வந்து டீச் பண்றேன். குரூப் 11th. ஓகே, சோ 3D சீரீஸ் வந்து நமக்கு 5D சீரீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4D சீரீஸ். ஓகே, 11th திமிரலுக்கு எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? ஐ திங்க் 18th முந்தானே தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குடா. பேசிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அம்மாவாணி, அம்மாசா வெனின்னு ஒரு ஐடியில இருந்து கமெண்ட் பண்றீங்க இல்லையா? கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, பட் பேசிக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. சோ யூ கேன் ஜாயின். ஓகே, யா. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து நீங்க என்ன கவனிக்கணும்? காப்பர், சில்வர், கோல்டு கம்பேர் பண்ணோம்னா நமக்கு காப்பருக்கு அதிகமா இருக்கும். சரியா? காப்பருக்கு அதிகமா இருக்கும். நவீன், ஓகேடா நவீன். ஆனா உங்களோட ஐடி வந்து அமாசா வெனின் தான் எனக்கு இங்கே காட்டுது. ஓகே, ஆனால்தான் அப்படி கூப்பிட்டேன். சோ காப்பருக்கு வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கோல்டு, அதுக்கப்புறமா வந்து நமக்கு அதுக்கப்புறமா வந்து சில்வர் நமக்கு வரும். ஓகே, சோ இது வந்து குரூப் 11க்கு. இப்ப குரூப் 4 to 10th. ஓகே, குரூப் 4 to 10th. குரூப் 4ல இருந்து 10th வரைக்கும் நமக்கு வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கறத கவனிங்க. சோ 3Dக்கு அப்புறம் 4Dக்கு அப்புறம் 5D. ஓகே, சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போ வந்து நமக்கு இந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு இருக்கும்? ஓகே, எப்போ வந்து நமக்கு வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்லி வென் தேர் இஸ். ஓகே, எப்போ வந்து நமக்கு வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும் அப்படின்னா அவைலபிலிட்டி ஆஃப் மோர் எலக்ட்ரான் வந்து இருக்கிறப்போ ஆர் லோ எனர்ஜி கேப் வந்து இருக்கிறப்போ. ஓகே, அவைலபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறப்போ, அதாவது ரீசன் தெரிஞ்சுக்கோங்க. டியூ டு மோர் availability of electron. ஓகே வாடா, சரியா? சோ இதெல்லாம் தான் நீங்க பார்த்து வச்சுக்கணும். இந்த வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து யாருக்கு மேக்ஸிமமா இருப்பாங்க? நம்ம இது ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? யாருக்கு மேக்ஸிமமா இருப்பாங்க? மேங்கனஸ்க்கு தான் நமக்கு வந்து மேக்ஸிமமா வந்து இருப்பாங்க. இதுவே ஸ்காண்டியமுக்குலாம் +3 நமக்கு வந்து பிக்சடா வந்து இருக்கும். ஸ்காண்டியமுக்கு வந்து நமக்கு +3 தான் வந்து பிக்சடா வந்து இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி ஜிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா +2 நமக்கு வந்து பிக்சடா இருக்கும். ஏன்னா ஸ்காண்டியம்ல we know that it is D1 configuration, இது D5, அதனால நமக்கு மேக்ஸிமம் நிறைய இருக்கும். +1 +2 +3 +7 வரைக்கும் நமக்கு இருக்கும். ஓகே, யா, இது வந்து D10 கான்ஃபிகரேஷன்னால. ஓகே, புரிஞ்சுதாடா? சரி, இப்ப வந்து நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, சோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 12th போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். உங்களுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? ஓகே, சோ வாங்கப்பா. ஸ்டெபிலிட்டி ஆஃப் +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது when you compare from chromium +6, molybdenum +6, tungsten +6, நமக்கு இவங்க 3 பேருக்குமே வந்து என்ன ஆவாங்க? நமக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, சோ இதை மட்டும் நீங்க மறந்துட கூடாது. ஓகேவாடா? ஓகே, வெரி குட். சோ இப்போ ஸ்மால் சைஸ் அப்படிங்கறதுனால நமக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டெண்டன்சிஸும் வந்து நமக்கு அதிகமா தான் இருக்கும். ஸ்மால் சைஸ் அப்படிங்கறதுனால காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டெண்டன்சிஸும் நமக்கு வந்து அதிகமா தான் இருக்கும். ஓகே, சோ அதையும் நீங்க வந்து மறக்காதீங்க.
சோ அந்த கான்செப்டையும் நம்ம இங்க முடிச்சிடலாம். காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டெண்டன்சி. ஓகே, சோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் டெண்டன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு இங்க? டியூ டு ஸ்மால் சைஸ். ஓகே, டியூ டு ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை ஓகே அதுவே போடும். டியூ டு ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர் சம்டைம்ஸ் இதனாலேயே வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சைஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். சரியா? சைஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். சரியா? ஓகே, வெரி குட்ரா, சூப்பர். சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? Do you have any other doubts? Do you have any other doubts, pa? Okay. Ta-da. Bye-bye. Thank you.